நாம தினமும் பயன்படுத்துற ஒரு சின்ன பொருள், ஆனா அதோட பின்னால ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அத பத்தி தெளிவா தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரப்பரின் தாயகம்னா அதுதான் தென் அமெரிக்கா. அங்க இருக்க அமேசான் காடுகள்ல வளரக்கூடிய ஹியூவியா பிரேசிலியன்சிஸ் அப்படிங்கிற ஒரு மரத்துல இருந்து வடிகிற பால் மாதிரியான திரவத்தை தான் அங்க இருக்க பழங்குடி மக்கள் பயன்படுத்துறாங்க. பழங்குடி மக்களான மாயன் அப்புறம் ஆஸ்டெக் மக்கள் இந்த பால் மாதிரியான திரவத்தை வச்சு பந்துகள், போட்டுக்க துணிகள், தண்ணி போகாத மாதிரி செருப்புங்கன்னு உருவாக்குனாங்க. 1770 ஜோசப் பெஸ்டல்ன்ற வேதியியலாளர் ஒருத்தர் இந்த பொருள் பென்சில்ல எழுதுற எழுத்துக்களை அழிக்கும்னு கண்டுபிடிச்சாரு. இந்த பொருள் எழுத்துக்களை உரசி போறதுனால இதுக்கு ரப்பர்னு பேர் வச்சாரு. ஆரம்ப காலங்கள்ல இதுல ஒரு பிரச்சனை எழுந்துச்சு. அது என்னன்னா, வெயில் காலங்கள்ல இந்த ரப்பர் உருகுற தன்மையிலையும் குளிர்காலங்கள்ல கடினமாக மாறி உடையிற தன்மைக்கும் மாறிடுச்சு. இது சரி பண்ண 1839 சார்லஸ் குட்டியர் அப்படிங்கிற விஞ்ஞானி வல்கனைசேஷன் அப்படிங்கிற முறையை கண்டுபிடிச்சாரு. இதன் மூலமா ரப்பர் கூட கந்தகத்தை சேர்த்து சூடுபடுத்தும் போது அது ஸ்ட்ராங்காகவும் வெப்பத்தை தாங்கக்கூடியதாகவும் மாறும். இதுதான் ரப்பர் தொழில்துறையின் தொடக்கம்னு சொல்லலாம். அமேசான் காடுகள்ல மட்டும் கிடைக்கிற இந்த ரப்பர் மரங்களை உலகம் முழுக்க பரப்ப ஆங்கிலேயர்கள் யோசிச்சாங்க. ஹென்ரி விகாம்னு சொல்லப்படுற ஒருத்தர் பிரேசில்ல இருந்து 70,000 ரப்பர் விதைகளை திருடி லண்டனுக்கு கொண்டு போனாரு. அங்க வளர்க்கப்பட்டு நாற்றுகள் இலங்கை, மலேசியா அப்புறம் இந்திய மாதிரி ஆசிய நாடுகளுக்கு கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு உலகத்துல பெரும் பகுதி இயற்கை ரப்பர் ஆசியாவில இருந்து தான் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற டயர்கள்ல இருந்து கிளவுஸ் வரைக்கும் இந்த நீளமான வரலாற்று முடிவுகள் தான் காரணம். 2ஆம் உலக போர் நடக்கும்போது ரப்பர் கிடைக்கிறதுல தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஜெர்மனி அப்புறம் அமெரிக்கா அவங்களோட போர் வாகனங்களுக்காக செயற்கை முறையில ரப்பரை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. கச்சா எண்ணெயில இருந்து எடுக்கப்படுற வேதிப்பொருட்களை வச்சு செயற்கை ரப்பர் உருவாக்கப்பட்டுச்சு. இது மாதிரி புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.